இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 17 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவக்காலத்தின் இந்த நாளிலே இயேசுவின் சீடர்களான செபதேயுவின் பிள்ளைகள் இருவர் ஆண்டவர் இயேசுவால் திருத்தூதர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இயேசுவிடத்திலே வந்து அவரின் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அரியணையில் அமர்ந்து கொள்ள வாய்ப்பு கேட்கிறார்கள். செபதேயுனுடைய மனைவி இதோ தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்கிறார். மன்றாடி கேட்கிறார், உரிமையோடு கேட்கிறார். முதலில் இந்த தாயை நாம் பாராட்டியாக வேண்டும். ஏனென்றால் இயேசுவோடு இணைந்து அவருடைய சீடராக இருந்து அவருடைய பணியை செய்வதற்காக தன்னுடைய 2 மகன்களையும் அனுப்பி வைத்திருக்கிறார்.
என் அன்பு சகோதர சகோதரிகளை, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆம், இன்றும் அதே பிரச்சனை தான். அறுவடை மிகுதியாக இருக்கிறது. ஆண்டவருடைய பணியை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கின்றன, தேவைகள் இருக்கின்றன. ஆனால் பணி செய்வதற்கு பணியாளர்கள் குறைவு. நாம் இறை அழைத்தலுக்காக இந்த நாட்களிலே சிறப்பாக ஜெபித்து கொள்வோம். செபதேயினுடைய மனைவி தன்னுடைய 2 புதல்வர்கள் திருத்தூதர்களுக்காக இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறார். உமது அரியணையின் வலப்புறமும் இடப்புறமும் அமரும்படியான வாய்ப்பை என்னுடைய பிள்ளைகளுக்கு தாரும். இன்று எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக இப்படியாக மற்றவர்களிடத்திலே கேட்பதை நாம் பார்க்கிறோம். என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த படிப்பை தாரும், இந்த கல்வி நிறுவனத்தை தாரும், இந்த திருமண வரனை தாரும், இந்த குழந்தை செல்வத்தை தாரும். இப்படி எத்தனையோ தாய்மார்கள் தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக இயேசு ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். இதோ இந்த செபதேயுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளுக்காக இயேசுவிடத்தில், ஒருவன் உம்முடைய வலப்புறத்திலும் இன்னொரு உம்முடைய இடப்புறத்திலும் இருக்க வேண்டும். அருமையான ஆசைதான். கடவுளின் வளமும் இடமும் என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி. எனவே அந்த தாய் உரிமையோடு கேட்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த தாய் ஒருவேளை இப்படி இடப்புறமும் வலப்புறமும் நம்முடைய 2 மக்களும் இருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவுக்கு அடுத்து அவருடைய அதிகாரத்தை இவர்கள் பெற்று ஆட்சி செய்வார்கள் என்ற எண்ணத்தில் கேட்டிருக்கலாம். அப்படி பதவிக்காக அதிகாரத்திற்காக அந்த தாய் இப்படி கேட்டிருப்பார் என்று சொன்னால் அது தவறான அணுகுமுறை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் தலைமை பண்பு என்பது அதிகாரம் செலுத்துவதற்கான தலைமை பண்பு அல்ல, மாறாக உயிரை கொடுக்கும் தலைவர். நல்லாயன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான். அப்படி தியாகம் செய்யக்கூடிய தலைமை பண்பு தான் இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய தலைமை பண்பு. அவருடைய இறை ஆட்சி என்பது இம்மண்ணுலக ஆட்சி போன்றது அல்ல. இந்த மண்ணுலகத்திலே நாடுகளுக்கு இடையே போர், அதிகாரத்தை பெற வேண்டும், தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ள வேண்டும். எனவே நாட்டு தலைவர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் இறையாட்சி, அவருடைய அரசாட்சி இப்படி இந்த உலக மனிதர்களின் ஆட்சி போன்றது அல்ல. மாறாக உயிரை எடுப்பதற்கு மாறாக உயிரை கொடுப்பவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த தலைமை பண்பை உணர்ந்து கொள்வோம். அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய தியாகத்தை உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் வாழ்ந்து காண்பியுங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் வலப்புறமும் இடப்புறமும் உங்களுக்கு இடம் வேண்டும் என்று சொன்னால், அவர் அருகில் நீங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையின்படி இந்த மண்ணுலகத்திலே இறையாட்சியை கட்டி எழுப்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே இந்த செபதேயுடைய மனைவி இந்த பிள்ளைகளுக்காய் பரிந்து பேசுவது போல நம்முடைய தாயும் தந்தையும் நமக்காக பல பரிந்துரைகளை அவமானங்கள் காயங்களுக்கு மத்தியிலும் எடுத்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்காக அவர்கள் பல காயங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு தியாகம் செய்கிறார்கள். இதோ அந்த நாளிலே அவர்களை நன்றியோடு நாம் நினைத்து பார்ப்போம், அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவ்வுலக தலைவர்கள் பதவிக்காக அடித்து கொள்வது போல, போட்டி போடுவது போல நாம் ஒருபொழுதும் அடித்து கொள்ள வேண்டாம். விட்டு கொடுங்கள், கடவுள் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார்.
அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு தெரியும், மறைவாய் உள்ளதை காணும் உங்களுடைய விண்ணக தந்தை உங்களுக்கு கைமாறு கொடுப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. இயேசுவே, ஆண்டவரே, எங்களுக்காக துன்ப கிண்ணத்தில் பருகியவரே, உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய அருள் நலங்களால் எங்களை நீர் நிரப்புவீராக. இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய இறை ஆட்சியின் கனவை நிறைவேற்ற எங்களையே நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்க நல்ல மனதை தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை தாரும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசுவே. குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீர் சரி செய்து தாரும். உம்முடைய ஞானத்தினால் நாங்கள் வழிநடத்தப்படுவோமாக. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லி விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். எங்களுக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசுவை உம்மீது நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் வேலை வாய்ப்பிற்காக, திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இதோ படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நீர் எழுப்பி விடுவீராக. உலக நாடுகளிடையே போர்கள் நீங்கி அமைதி நிலவும்படியாய் செய்தருளும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நீர்தாமே எங்களோடு உடன் இருந்து எங்களை வழிநடத்தும், எங்களோடு தங்கும். உடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் பெற்றோரை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நீரே அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக. நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், எங்களுக்காக நன்மைகளை செய்யக்கூடியவர்கள், எங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திரு கரத்தினால் தொட்டு வழிநடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அருளினால் நிரப்புவீராக. எந்த தீய பழக்க வழக்கங்களும், கடன் பிரச்சனைகளும், விபத்துகளும், நோய்களும் எங்களை நெருங்காதபடியாக அரணும் கோட்டையுமாக இருந்த ஆண்டவரே நீர் பாதுகாத்தருளும். இதோ இந்த நாளிலும் இறைமகன் கேத்தலிக் டிவியினுடைய நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த தவ காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டு நீர் ஆசீர்வதியும். இதோ யாருக்காக எல்லாம் இவர்கள் ஜெபிக்கிறார்கள் அவர்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரன்பு வீட்டில் நீர் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.